முதல்ல வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அமைப்புகளிடமிருந்து நாம் வந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக வந்து நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள், நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள், நாடாளுமன்றத்தினுடைய அறிவிப்புகள், நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள், இவை எல்லாவற்றையுமே வந்து நாம் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல மாநில அரசுகள் உடைய செயல்பாடுகள், குறிப்பாக மாநில சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள், மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படுகின்ற சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள், அந்த அமைப்புகளினுடைய பல்வேறு செயல்பாடுகள், மாநில அரசினுடைய அரசு ஆணைகள், சுற்றறிக்கைகள், அரசு இதழ், இவை எல்லாவற்றையும் நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் இதை பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், ஊரக உள்ளாட்சி அமைப்புகள், இந்த இரண்டு உள்ளாட்சி அமைப்புகளுடைய செயல்முறைகள், ஆவணங்கள், சுற்றறிக்கைகள், இது போன்ற தகவல்களை நாம் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும்.